பாகிஸ்தானை பொறுத்தவரையும் எப்பெல்லாம் பாகிஸ்தானோட அணு ஆயுதத்தை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதுக்கு ஒரு சிக்கலை உருவாக்க துடிக்கிறோமோ அதே மாதிரி உள்நாட்டில் பெரிய அளவு பிரச்சனை வருது. அதாவது அவனுங்களுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனை வந்தாலும் சரி, அவனுக்கு பல விஷயங்களை கையில் எடுப்பாங்க. இறுதியாக எங்கே வந்து நிற்பாங்க அப்படின்னா, நம்ம அடிக்க போகும்போதும் சரி, உள்நாட்டில் பிரச்சனை இருக்கும்போதும் சரி, ஓடி வந்து உதவி செய்யுங்கடா அப்படின்னு கத்தி ஓஞ்சிருப்பாங்க. அந்த இறுதி கட்டமாக தொடுறது அப்படிங்கிறது பாகிஸ்தான் அணு ஆயுதம் அப்படிங்கிறது எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கும் சொந்தம் அப்படின்னு சென்டிமெண்ட்டாக அப்படி பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் உள்ளூரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாகிஸ்தானே சொந்தம் இல்லையாமா. அப்படி ஒரு விசித்திரமாக இருக்குது. இஸ்லாமுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில குரூப்பை இஸ்லாமியர்களே இல்லை அப்படின்னு ஒரு சச்சரவு பாகிஸ்தானில் காலங்காலமாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம்லாம் அவனுங்க போடுறது தானே சட்டம். எல்லாமே பாகிஸ்தானுக்குள்ளே இருக்குது. ஆனால் அவர்கள் இஸ்லாமியர்கள் தான். அந்த கதைக்குள்ளெல்லாம் நம்ம போக தேவையில்லை. அதை பார்க்கணுன்னா இன்னொரு நாள் விரிவாக பார்த்துக்கலாம். சரி, இப்படி அந்த ரெண்டு குரூப்புகளுக்குள்ளே, அதாவது இஸ்லாமியர்களே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் ஒரு சிறுபான்மை கூட்டமாக இருக்கலாம், இல்லை பெரும்பான்மை கூட்டமாக இருக்கலாம். அந்த டேட்டாக்குள்ளேயும் நம்ம போக தேவையில்லை. அந்த கூட்டத்துக்கும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய கூட்டத்துக்கும் ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸும் ஏறக்குறைய அதே பற்றி தான். உதாரணத்துக்கு ரோட்டில் நிற்கும்போது மதம் சம்மந்தப்பட்ட புக்குகள்லாம் கொடுக்குற மாதிரி அங்கேயும் கொடுத்துருப்பார்களாட்டுக்கு. இந்த சண்டை இதெல்லாம் ரொம்ப காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை ஒட்டி ஒரு தீர்ப்பு வருது. அது அந்த இஸ்லாமியர்களே இல்லை, அகமதியார்கள் இஸ்லாமியர்களே இல்லை அப்படின்னு சொல்கிற குரூப்புக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வந்துடுது. தீர்ப்பு வந்தது தான் போதும், பாகிஸ்தானில் ஒரு பெரும் கலவரம் வெடிக்குது. ஆனால் அது கலவரம் எதை நோக்கி போகிறார்கள் அப்படின்னா, பெரிய பயணம் சுப்ரீம் கோர்ட்டை நோக்கியே போகிறார்கள். ஏன்னா தீர்ப்பை கொடுத்தது அங்கே தான், தலைமை நீதிபதி தான். அதனால் அவரையே குறி வச்சு, கோர்ட்டையே குறி வச்சு நகர்ந்து போகிறார்கள். ஏறக்குறைய ஒரு பெரும் கலவரம் தான். எந்த அளவுக்கு அப்படின்னா, சத்தம்லாம் நடந்து போச்சு. அதனால் பெரிய அளவு கோர்ட்டை சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடு அப்படிங்கிறது ஒன்றும் போடலையாட்டுக்கு. பொதுவாகவே சுப்ரீம் கோர்ட்டில் பாதுகாப்பு கொஞ்சம் பலமாக தான் இருக்கும். அப்படி பலமாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு வீரர்களும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா கூட்டம் அந்தளவுக்கு, அதே மாதிரி இவனுங்களுக்கு பற்றும் அந்தளவுக்கு அப்படியே பற்றி எரிய மாட்டுக்கு. நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை, ஓடி போயிடுவோம் அப்படின்னு ஓடி போகிற கூட்டம் தான் நாட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டை பாதுகாக்கிற வேலையை விட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு பாதுகாப்பு வீரர்கள் எல்லாம் ஓடி போயிட்டார்கள். சுப்ரீம் கோர்ட்டோட பாதுகாப்பு, நீதிபதியோட பாதுகாப்பு எல்லாமே கேள்விக்குறியாயிருச்சு. எதனால்? ஒரு தீர்ப்பால். அந்த தீர்ப்புக்கு உடனே விளக்க உரையை தந்துட்டாங்க. இதனால தான் நாங்கள் தீர்ப்பு கொடுத்தோம், இதில் யாருக்கு ஆதரவு எதிர் அப்படிலாம் இல்லை அப்படின்னு அந்த கதை பூரா விட்டுருவோம். இங்கே பிரச்சனையே என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுக்குள்ளே இப்போ பெரும்பாலும் கூட்டங்கள் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும். எல்லா நேரங்களும் கூட்டங்கள் அப்படிங்கிறது ஆளுங்கட்சியை நோக்கி எதிர்கட்சி பயணிக்கும். அந்த எதிர்கட்சி நடத்தக்கூடிய கூட்டம் இராணுவத்துக்கு பெருசாக பாதிப்பு வராது. இராணுவ கண்ணில் தூசி விழுகாமல் இருக்கும். பாதிப்பெல்லாம் தாண்டி கண்ணில் தூசி விழுகிற அளவு பிரச்சனை வந்தாலே எதிர்கட்சியால் அந்த கூட்டங்கள் நடக்க முடியாது. அதான் உண்மை. அப்படி தான் அங்கே காலங்காலமாக ஒரு பெரும் கூட்டம் அரசுக்கு எதிராக, பெரும் கலவரம் அரசுக்கு எதிராக எல்லாமே வெடிக்கும். அது மக்கள் பெரிய அளவு படையெடுப்பார்கள். ஆனால் அது எல்லாத்துக்கும் பின்னாடி இராணுவம் இருக்குது இல்லைங்கிறது தேவையில்லை. இந்த கூட்டம் இராணுவத்துக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. எந்த அளவுக்கு கண்ணில் தூசி படுற அளவுக்கு கூட எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி டிசைன் பண்ணி தான் கிளம்பியே போவாங்க. இராணுவத்துக்கு இப்படி ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். இராணுவம் துடிச்சு போய் கவர்மெண்ட் கிட்ட சொல்லப்போ தான் அதெல்லாம் சொல்ல, நமக்கு பாதிப்பு இல்லைல்ல, ஓகே ரைட் அப்படின்ட்டு கிளம்பி போகக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் இப்போ அப்படி இருந்த பாகிஸ்தானில் இப்போ அப்படிலாம் இல்லை. கலவரம் ஏன் வெடிக்குது, எதுக்கு வெடிக்குது அப்படின்னே இராணுவத்துக்கே தெரிய மாட்டேங்குது. அப்படி வெடிக்கக்கூடிய கலவரம் அடக்கக்கூடிய இடத்துல இராணுவம் இருக்கான்னா அதுவே ஒரு சந்தேகமாக தான் இராணுவம் தன்னைத்தானே பரிசோதிக்கணும் பண்ணிக்கிற வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அதுக்கு நல்ல உதாரணம், இம்ரான்கான் விவகாரத்தில் இராணுவத்தை எதிர்த்தே கூட்டம் பெருசாக கிளம்பிச்சு. அதை ஸ்மெல் பண்ண இராணுவம் தவறிச்சு. அதை அடக்க முடியாமையும் தடுமாறினார்கள். பெரிய அளவு பல ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் அவுட் பண்ணி அடக்கி இம்ரான்கானை தூக்கி ஜெயிலில் வச்சு அதுக்கப்புறமும் இன்னமும் நம்பிக்கை இல்லாமல் தான் அப்படியே உருண்டுக்கிட்டு இருக்கார்கள். ஏன் அப்படின்னா, இம்ரான் கட்சியோட ஆட்கள் பெரிய அளவு ஜெயிச்சு விட்டார்கள். இராணுவ ஆதரவு இல்லாமல் இராணுவத்தை எதிர்த்து சுயேட்சையாக நின்னே ஜெயிச்சிட்டார்கள். அப்படிங்கிறனால பெரிய அளவில் அந்த இராணுவம் பதட்டத்தில் இருந்துச்சு. என்னடா நமக்கே தெரியாமல் போராட்டம் பண்ணாங்க, அதை அடக்கிறதுக்கு நம்ம ஏதோ பெரிய அளவு பம்மி பதுங்கி மாத கணக்கில் இழுத்து அடக்கி
திருப்பி வளர விடாமல் எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சா எல்லா பேரும் ஜெயிச்சு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு பெரிய அதிர்ச்சி. இதில் போட்டி போடக்கூடிய நபர்கள், ஜெயிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தட்டி தூக்கியாச்சு. சும்மா இந்த கட்சியில் இருந்த 11வது ஆள் 101வது ஆள்லாம் வேட்பாளராக நின்று ஜெயிச்சு விட்டாங்க. இப்படி இருந்தால் நம்ம பொழப்பு எப்படி ஓடும் அப்படின்னு இராணுவம் பெரிய அளவில் யோசிக்கும்போது தான் அடுத்து அங்கே காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை தொட்டுட்டார்கள். என்ன அப்படின்னா, மாணவர்கள் இயக்கத்துக்கு தடை, அதை தடையை உடைக்க போகிறோம் அப்படின்னு பேசினப்பாடு தான் இராணுவம் இறங்கி செய்யும். தப்பி தவறி கூட இதை பிடிச்சிக்கிட்டு இறங்காத அப்படின்னார்கள். ஆனால் அதுவுமே பேரணி, கலவரம், போராட்டம் அப்படின்னு ஒரு பக்கம் இயங்கிட்டு தான் இருக்குது. அப்படி இயங்கும்போது தான் இந்த நீதிமன்ற போராட்டம் அப்படிங்கிறது பெருசாக பற்றிக்கிச்சு. இந்த பெருசாக நீதிமன்றம் போராட்டம் பற்றிக்குங்கிறத ஸ்மெல் பண்ணவும் இராணுவம் தவறிடுச்சு. அடக்கணுமா, அடக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் புது தலைகளும் பெரிய அளவு வளர்ச்சி அடைகிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த கலவரத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் எல்லாருமே பெரிய அளவு இயக்கங்களோட தலைவர்கள் தான். அதாவது இஸ்லாமிய இயக்கங்கள், அந்த பாகிஸ்தானில் உள்ள இயக்கங்களோட பெரும் தலைவர்கள், குருமார்கள், அரசு ஆதரவு பெற்ற குருமார்கள், இராணுவ ஆதரவு பெற்ற குருமார்கள், இவர்கள் பூராமே சத்தமே இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி பெரும் படையோடு நகர்ந்தது பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. பொதுவாகவே இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் வெடிக்குது, கைமீறி போகுது, நமக்கே தெரியாமல் ஒரு பவர் வளருது அப்படின்னா ஆட்சியாளர்கள் தான் பயப்படணும். ஆனால் இந்த நாடு அப்படிங்கிறது மறைமுக இராணுவ ஆட்சியில் இருக்கிறனால இராணுவம் இங்கே பயப்படுது. எப்படிம்மா இம்ரான்கான் கட்சியை பார்த்து பயந்தாங்க, இம்ரான்கானை பார்த்து பயந்தாங்க, அடக்க முடியாமல் இன்றைக்கி வரை பல ரூட்டுகள் எடுக்கிறார்கள். அதுக்கடுத்து இம்ரான்கான் கட்சியிலேருந்து மாணவர் இயக்கம் பெரிய அளவில் அந்த தடையை உடைக்கிறேன்னு கிளம்பும்போது எல்லா மாணவர்களும் சேர்ந்துருவார்களோ அப்படிங்கிற பயம் பெருசாக இராணுவத்துக்கு ஆட்டி வச்சுச்சு. இப்போ 2 குரூப்போட, அதாவது இம்ரான்கான் அப்படின்னு ஒரு கட்சியோட குரூப்பு, ஓரளவுக்கு மேலே ஒரு கட்சிக்கு செல்வாக்கு, ஊரில் உள்ள 100 பேர் அந்த கட்சிக்காரன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி கடந்து மனசை தேத்திக்கிட்டு இருந்த இராணுவத்துக்கு இந்த மாணவர் போராட்டத்தை பேக்கப்பாக இம்ரான்கான் எடுத்தது. இதுவும் நல்ல வீரியமாக இம்ரான்கானையே கழட்டி விட்டு மாணவர்கள் போராட்டம் தனியாக வெடித்து போகிற அளவுக்கு தலைவர்கள் அங்கே ரெடி ஆகிட்டார்கள். இது பெரிய பிரச்சனையாக மாறும்போது அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய மத குருமார்கள் அப்படிங்கிறவர்களும் பெரிய அளவில் களத்துக்கு வருந்தது, பெரும் கூட்டம் சேர்ந்தது. இது எல்லாமே இராணுவத்தோட பவரை குறைச்சிரும், இல்லை முடிவுக்கு கொண்டு வந்துடும், இல்லை ஒரு ஸ்டேஜில் மியான்மரில் நடக்கிற மாதிரி எல்லா கூத்துக்களையும் இங்கேயும் எங்களால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத எந்த வெளிநாடும் அங்கே நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோ, இல்லை யதார்த்தமாக அங்கே ட்ரிகர் ஆகிறத பெட்ரோலை ஊற்றுறக்கு பல நாடுகள் தயாராக இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவாக இருக்கலாம், இல்லை தூரமாக இருக்கக்கூடிய அமெரிக்காவாக இருக்கலாம், இல்லை நம்மளை தவிர அணு ஆயுதம் யார்கிட்டையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒன்று கூட சேர்ந்துருக்கலாம் பாகிஸ்தான் அழிக்க காரணங்கள் தேவையில்லை. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பர்சனல் அஜெண்டாக்குள்ளே பாகிஸ்தானும் வந்து நின்றும். அதனால் எல்லாருமே இதை கொளுத்தி போட்டு விளையாண்டுருக்கலாம், இல்லை விளையாடவும் தயாராக இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் அங்கே ஒரு பேஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இராணுவத்து கையில் நாடு இருக்குது அப்படின்னு அந்த பேஸை ஆட்டி பார்க்க சூழ்நிலைகள் உருவாயிருச்சு. இது யதார்த்தமாக உருவாச்சோ, இல்லை அன்னை அமெரிக்காவோ இல்லை இந்தியாவோ உருவாக்குச்சா அப்படின்னா அது காலம் போக போக விஷயங்கள் வெளியில் வரும். ஆனால் பாகிஸ்தான் இப்போ இருக்கிற மாதிரி, அதாவது இவ்வளவு நாள் பயணித்த மாதிரி பெரிய அளவு திருட்டுத்தனத்துலேயும் அப்படியே இந்தியாவை காட்டி போகிறது, அணு ஆயுதத்தை காட்டி மற்ற நாடுகள்கிட்ட ஃபண்டு வாங்குறது, இந்த பொழப்பு பூரா நடத்தவே முடியாது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போய் இராணுவம் மக்கள் இராணுவம் அப்படின்னு ஏதோ ஒரு குழப்பத்திலே ஓடும். மியான்மரோட ஜாதகத்தை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பாகிஸ்தானுக்கு வைக்கிறதுக்கு அதிகமான சந்தர்ப்பங்கள் இப்போ நாளுக்கு நாள் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. இது ஒன்று போதாதா, பாகிஸ்தானை வச்சு செய்கிறக்கு பல திட்டங்களோடு இருக்கக்கூடிய டெல்லிக்கு இது ஒன்று பக்காவாக பொருந்தும். இந்த பொருந்தக்கூடிய விஷயத்தை வச்சு செய்யவும் பல திட்டங்கள் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.